உடலை விட்ட மனித ஆன்மாக்கள் மற்ற ஐந்தறிவு வாழும் ஜீவன்களிடம் சேருமா? சேர முடியாது. வைப்ரேஷன் அதனுடைய வெலாசிட்டி அதனுடைய தன்மையே பிறந்ததிலே, அதாவது அது தோன்றிய பரிணாமத்திலேயே ஒவ்வொன்றும் ஒரு நிலை அடைஞ்சிருக்குது. அது கீழ்த்தரமான நிலைக்கு போகவே முடியாது. ரெண்டு கரு ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒன்றுக்கொன்று ஒத்த கருவாய் இருந்தால்தான் உருவாகுமே தவிர மற்றது உருவாகாது. அது மரம் செடி கொடியில இந்த கிராஸ் என்றது ஒண்ணுக்கு ஒண்ணு சிறிது. ஆனா ஜீவன்கள் என்று வர்ற போது அந்த கிராஸ் பண்ற போது கிட்டத்தட்ட அநேகமா ஒத்து வரணும். கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா பரவாயில்லை. அந்த மாதிரி வர்றதுனால ஒரு உயிர் அதே போல அதிலேயே சேரவும் முடியாது, இன்னும் ஒரு தன்மையாக அடையவும் முடியாது. ஸ்பெசி என்ற வார்த்தை அதனால்தான் அந்த ஸ்பெசி என்றால் ஸ்பெசிபிக் தன்மை உடையதுதான் ஸ்பெசி. அதனால இன்னொன்றாக மாற முடியாது. இது எப்படி வந்ததுன்னா அந்த இடத்துல நான் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கேள்வி பிறந்தான்னுட்டு அப்படி பிறந்தான்னா என்னைக்குமே ஜனத்தொகை ஒன்னாதானே இருக்கணும், கூடிக்கிட்டே இருக்குதுன்னு கேக்குறாங்களே, அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டணும்ன்றவன் என்ன பண்ணான்னா, அட ஆடு மாடு எண்ணத்தோட செத்ததெல்லாம் மனிதனா பிறந்துடும், அதனால கூடி போச்சுன்னு சொல்லிட்டான்.